வாரும், இறங்கி வாரும் எங்க மத்தியிலே உம்முடைய வல்லமையை ஊற்றி. ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற பாடலை, ஆண்டவரே, இந்த பாடல் வரி எப்படி சொல்லுகிறதோ அதே போல் எங்கள் மத்தியிலும் அசைவாடுகிற தேவனாயிருந்து கேட்க போற சத்தியத்தை நிமித்தமாய் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்பட்டு ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து திருச்சி மக்களை நான் வாழ்த்துகிறேன். போன வாரத்திலே உங்கள் மத்தியிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, அல்லது அவர் என்ன காரியத்தை, எப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் எதிர்பார்க்கும் ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ செய்தியை போன வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாட்களில் அதே தொடர்ச்சியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் இருந்தால் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு அநேக உலகத்தில் வேற வேற வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்மளை நாம் சரி பண்ணாமல் மற்ற இடத்தில் எதிர்பார்க்க முடியாது. அல்ல, தேவன் நம்மிடத்திலே முதலாவது அவருக்கு மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவர் பிரசங்கத்திலே மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபம் என்று சொல்லி அந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் என்ன முதலாவது எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அணுதினமும் மனம் திரும்ப வேண்டும். நான் ஒரே நாளில் மனம் திரும்பிட்டேன், பாவங்கள் அறிக்கை பண்ணிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், திருச்செவினுடைய அங்கத்தினர் ஆகிவிட்டேன், இனி எனக்கு கவலை இல்லை, இனி நான் 100 வயசு கூட இருந்தாலும் திருச்சபை எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் என்று சொல்லி நாம் அப்படி சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. திருச்சபை செய்ய வேண்டிய கடமையை திருச்சபை நம்மளுக்கு செய்யும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அணுதினமும் மனம் திரும்புதல் வேண்டும். அணுதினமும் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் ஜெபிக்கும் பொழுது அதான் நாங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு மனம் திரும்புதலை தாங்க, இன்னைக்கு நான் மனம் மாற விரும்புகிறேன், என்னை மனமாற்றத்துக்குள்ளாய் கொண்டு போங்க, நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதற்குள்ளாய் கொண்டு போங்க, நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நான் வாழ விரும்புகிறேன். இந்த திருப்பந்தி, இந்த நற்கர ஆராதனையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம சில நேரத்தில் நம்மளை அறியாமலே செய்கிற பாவங்கள் நம்மளுக்கு முன்பதாக சோவராய் நின்று கொண்டு இருக்கும். அதனாலே நாம் அனுதினமும் மனம் திரும்பி இந்த திருப்பந்தியிலே நாம் கையை வைப்பது, எடுப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. முதல் காரியத்தை பார்க்கிறோம், தேவன் மனம் திரும்பும் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருடைய மனிதனிடத்திலிருந்து மனம் திரும்பி, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இந்த கால நேரத்தில் உங்க மத்தியில் சொல்கின்ற சொன்னால், திருப்பந்தி என்பது விளையாட்டு காரியம் அல்ல. திருப்பந்தி எடுத்தால் கல்லறை கிடைக்கும், திருப்பந்தி எடுத்தால் சபையில் அங்கத்தினர் ஆக முடியும், திருப்பந்தி எடுத்தால் உறுப்பினர் ஆக முடியும் என்று சொல்லி நாம் இதை விளையாட்டு தனமாக எடுக்கக்கூடாது. மனம் திரும்புதல் இல்லாமல், ஒருவர் ஒரு இடத்தில் பேசாமல், கசப்போடு, வைராக்கியத்தோடு, சண்டையோடு நாம் இதை திருப்பந்தியை அனுசரிக்க கூடாது. இங்கே தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்யறல, புறக்கணியார். அவர் மனம் திரும்பதான் எதிர்பார்க்கிறார். தாவீது சங்கீதம் 51 முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தால், அவன் பாவம் செய்தவராய், பாவம் செய்து அவன் பாவம் செய்யாதவன் போல காணப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் புத்திமதி சொல்லுகிறார். ராஜாவாய் இருந்தவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் புத்திமதி போன பிறகு அவன் உடனடியாக அந்த காரியங்கள் நன்றாக நம்மளுக்கு தெரியும். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், நல்லா தெரியுது, அவங்களதுல ஒரு சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையில உடைந்து கிடக்கிறான். இதெல்லாம் யார் எடுத்து சொல்லுவா? கிடைக்கிறதெல்லாம் நான் வாங்கி கொண்டு போவோம் என்று சொன்னால், திருப்பந்தி அப்படி கிடையாது. திருப்பந்தி என்பது மனம் திரும்பி எடுக்கிறவங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் மனம் மாறி இருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, ஒரே மனைவி, ஒரே கணவர், பிள்ளைகள், இவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஒரே கணவர், ஒரே மனைவி, கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் அடிக்கடி சிலவட்ட சொல்லுவேன், வாக்கு கொடுத்து திருமணம் பண்ணி இருக்கிறீங்க, அந்த வாக்கை கணவன் மனைவியும் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. நிறைவேற்ற வேண்டும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிறவரை உங்களுக்கு நான் இப்படி இருப்பேன், நான்
என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருப்போம். அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சிறந்த குடும்பம். அப்ப இங்க ஒரு பாவம் நடைபெறுகிறது. அந்த பாவத்தை அவன் செய்தான், செய்துவிட்டு அவன் அமைதியா இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ பார்த்து கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் போய் கண்டித்து புத்திமதி சொன்ன பிறகு உடனே தாவீது, இல்ல நான் ராஜா, நான் எப்படி பாவம் செய்ய முடியும், நீ சும்மா வந்து சொல்ற என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி எதிர்த்து பேசவில்லை, குற்றம் கண்டுபிடிக்கவில்லை, உனக்கு யாரோ சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லவில்லை. தாவீது 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால் அழகாக அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 12:13. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க எப்பொழுது மனம் மாறுதல் அடைந்தார். எதிர்த்து பேசல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே, தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே எதிர்த்து பேசல. சில நேரத்தில் நம்முடைய வீட்டர்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள். அவர் சொல்லுவாங்க, தம்பி இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம்பா, உன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாத, என்னையோட கர்த்தர் பேசுறாரு, நான் பல நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை தொடராத, செய்யாது என்று சொல்லும் பொழுது நம்ம அப்பாவிடத்தில் சண்டை போடுவோம். அல்லது நம்ம சபையில ஒரு முதிர்ந்தவர்கள் வந்து பேசினால் சண்டை போடுவோம். ஆனால் இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி போன உடனே இவர் தெரியாத ஒரு காரியத்தை கடவுளுக்கு தெரிந்த பிறகு இந்த வார்த்தையை சொன்ன உடனே தாவீது உடனே என்ன செஞ்சார்? சரண்டர் பண்ணார். ஹல்லேலூயா. சரண்டர் பண்ணி சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த திருப்பந்திக்கு வந்திருக்கிற எல்லாரும் நான் சொல்லல, எல்லாரும் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். ஆனாலும் எங்கே ஒரு இடத்துல பாவம் செய்து மறைக்கப்பட்டு யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இயேசுவுக்கு தெரியும். நம்ம கசப்பு சமாதானமா இல்லை, ஒரு இடத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சபைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. நான் யார் இடத்துலையும் பேச முடியலையா, சர்ச்சுக்கு வந்தாலும் எனக்கு மனசுல குத்துது, நல்லா பேச முடியல, உடனே சரண்டர் ஆயிருங்க, உடனே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஆமென், அல்லேலூயா. மன்னிங்க என்று சொல்லி தேவன் வந்து ஆடு மாடுகளுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடுகளை பலி கொடுத்தா போதும், உடனே பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த காலத்துல போய் ஒரு போதகர் இடத்துல போய் உங்களோட பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு அடுத்து வந்து இன்னொரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல தன்னையே பலியானார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். நீ மனம் மாற வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், என் ரத்தத்தினாலே உன் பாவத்தை கழுவுறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. அதனால வேத வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 24 வரை 2 குமாரர் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு நண்பரோடு சேர்ந்து தூரத்துக்கு போய்விட்டார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு புத்தி தெளிகிறது. சிலவர் சொல்லுவாங்க, பட்டாதாண்டா உனக்கெல்லாம் தெரியும், அப்படி சொல்ற மாதிரி எல்லா ஆஸ்தியையும் வாங்கி கொண்டு நண்பரோடு சந்தோஷம் மகிழ்ச்சியாக புறப்பட்டு போனவன் ஒரு இடத்துல அவன் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புத்தி தெளிந்தவனாய் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறார். நம்ம எங்கே சுத்தி போனாலும் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வழி மாறி நாம் திரும்பி போனாலும் எங்கே சுத்தி தேவ சமூகத்தில் வந்தே ஆக வேண்டும். இவன் போனவன் திரும்பி தகப்பனிடத்தில் வருகிறான். 24 அந்த 23 24 வசனம் சொல்லுகிறது, தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். போனவனை குறித்து தகப்பன் ஒவ்வொரு நாளும் போடப்படவில்லை, பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மகன் வந்துருவானா, இன்னைக்கு என்னுடைய பிள்ளை போனா வந்துருவானா, எப்போ திரும்பி வருவான், எப்படி வருவானோ, எந்த குளத்துல வருவானோ, எப்படினாலும் வந்துடணும் மகன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த தகப்பனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருகிறது. அங்கே காணாமல் போன அல்லது இங்கிருந்து வீட்டிலிருந்து இளையகுமாரன் போனான், திரும்பி வருகிறான் என்று சொல்லி சத்தத்தை கேட்ட உடனே மிகவும் சந்தோஷம் அடைந்து 23 வாசிங்க. அடியுங்கள், புசித்து சந்தோஷமாய் இருப்போம். மரித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்ற. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பிரிந்து தூரமாய் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அநேக பேர்கள் நம்ம திருச்சபையில 86 சேர் இங்க போட்டிருக்கோம். நம்ம திருச்சபையுடைய 42 ஃபேமிலி இருக்கிறோம். ஆனா திருப்பந்து எடுக்கிறவர்கள் குறைவக்கூடாது.
திருப்பந்தி எடுக்காதவன் தேவனோடு உறவு அல்ல. சபையோட உறவு வச்சிடலாம். திடீர்னு ஒரு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, திடீர்னு மரணம் வந்துருச்சு, நம்ம இறந்து போயிட்டோம். ஆண்டவர் சொல்வார், இன்றைக்கு என்னோட பங்குல இருந்தியா? இன்னைக்கு திருப்பந்தியில் கலந்துக்கிட்டியா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தியே, சத்திய வசனத்தை கேட்டியே, உன்னை ஒப்பு கொடுத்தாயா? திருப்பந்தியை கலந்து கொண்டாயா? இதுதான் நம்மளுக்கும் தேவனுக்கு கூடிய கனெக்ஷனை ஸ்ட்ராங் படுத்துகிறது. ஆலயத்துக்கு வருவது முக்கியம் அல்ல. ஆலயத்துக்கு கொடுப்பதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சத்தை கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. ஆனால் தேவனோடு ஒவ்வொரு நாளும் பங்கு வைக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம சபையை சந்தோஷப்படுத்தலாம், ஆனால் இயேசுவை சந்தோஷப்படுத்தணும். மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. மனம் திரும்பி வரும்பொழுது கொளுத்த கன்றுகளை அடிக்கும்படியாய், புது வஸ்திரத்தை கொடுக்கும்படியாய், எல்லாரையும் கூப்பிட்டு காணாமல் போனவன் என்ன செஞ்சாச்சு? திரும்ப வந்தான். நம்ம சபையை விட்டு போனவங்க திரும்பி வந்தா எப்படி இருக்கும்? நம்ம அப்படியே தான் உட்காந்துருப்போம், வந்தா என்ன வராட்டேன்னு. அவங்கள போய் பேச விட மாட்டோம். ஆனா இந்த தகப்பன் என்ன செஞ்சாரு? காணாமல் போன மகன், என்னை விட்டு பிரிந்து போனவன், பணத்தை வாங்கி கொண்டு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மனம் திரும்பி வந்துட்டான், கொழுந்த கன்று அடித்தார். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம். இப்போ பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களை என்ன செய்யணும்? நம்ம அன்போடு ஆராதனை முடிந்த பிறகு சில சபையில சிட்டுக்குருவி மாதிரி பறந்துடுவாங்க. எப்படா ஆமேன்னு சொல்லுவார் ஐயா, எப்போ நம்ம அந்தமான்ல நடக்குது அப்படி. ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டேன்னு விசுவாசிக்க ஒரு நேசித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போமான்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எல்லாட்டையும் பேசுங்க, எல்லாட்டையும் சமாதானமா இருங்க, எல்லாட்டையும் சாட்சியா நில்லுங்க. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வர, ரொம்ப நாள் கிடையாது. கிறிஸ்துவனுக்கு தான் ரகசியம் தெரியும், சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். சயின்டிஸ்ட் சொல்றான், பைபிள்ல எழுதியிருக்கிறதா நடைபெறுது. ஆமென். மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாதல்ல. இருக்கிற இடத்துல நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணிவிட்டு எந்த மனுஷனையும் பார்க்காது, நீங்களே இருக்கிற இடத்துல அறிக்கை பண்ணிவிட்டு இந்த நற்கரண பந்தியிலே நீங்க கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது காரியம், கர்த்தர் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்தம். இருதயத்துக்கு ஏற்ற மகனா இருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். அதை கர்த்தர் பரிசுத்தம் என்பது ரொம்ப கஷ்டம். பரிசுத்தம் என்பது நம்ம ஆடைகளில் பரிசுத்தமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? உள்ளத்தை அவர் பார்க்கிறார். 1 பேதுரு 1:15-16 வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verses 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். நம்மளுடைய தேவன் யாரு? பரிசுத்தர். அவருக்கு அடையாளமே பாவம் இல்லாதவர், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர். அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் முடிந்த அளவு பரிசுத்தமா இருக்கணும். முடியாதையா? எப்படியா முடியும்? ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ரொம்ப கஷ்டம். இதுல நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கிற ரொம்ப கஷ்டம்னா இல்லை, இருந்துதான் ஆகணும். அவர் நாமத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை எடுத்து திருச்சபையினுடைய உறுப்பினராக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பரிசுத்தத்துக்காக தினம் ஜெபிக்கணும். ஒரே நாள்ல பரிசுத்தமாக முடியாது. தானியேல் பாபிலோன் தேசத்துல தேவனுக்கு உண்மையா, பாபிலோன் தேசத்துல போய் தானியேல் உண்மையா இருக்குன்னு அவசியமே கிடையாதே. அவன் சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறான். அவன் போய் அந்த தேசத்துல போய் அந்த ராஜாவுக்கு தானே உண்மையா இருக்கணும். ஆனா கடவுளுக்கு அவர் உண்மையா இருந்ததாக தானியேல் 1:8 தானியேல் பாபிலோனில் வாழ்ந்தான், தேவனுக்கு உண்மையாக இருந்தான், பரிசுத்தமா இருந்தான். அப்ப எவ்வளவு அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரு? 3 வேளை ஜெபிப்பார். பிரச்சனை வந்துச்சு, பிரதானிகள் இருந்தாங்க, அவன் மேல கோபம் கொண்டாங்க. இவன் ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறான், ராஜா அவரை நல்லா அன்பு செலுத்துகிறார். இருக்கிற பிரதானிகள்லாம் கோபப்பட்டாங்க. ஆனா ஜெபத்தை விடல, விசுவாசத்தை விடல, உண்மையை விடல. வேற தேசத்துல போய் அடிமையா இருக்கிறான், அங்கேயும் தன் தேவனை உயர்த்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துல இந்த திருப்பந்திக்கு நேராய் வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவனிடத்தில், தேவன் கொடுத்த அந்த அழைப்பிலே எவ்வளவு தூரம் பரிசுத்தமா இருக்கிறோம்? டேனியலை போல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஒரு முறை பொய் சொன்னோம்னா வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லுவோம். முடிந்த அளவு உண்மைகளை பேசுவோம் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் நாம் பயப்படாமல் உண்மையை பேச முடியும். இங்கே தானியேல் ஒன்றுமே சொல்லலை. நீ எனக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் 3 வேளை ஜெபம் பண்றதை ஜெபம் பண்ணுவேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாளைக்கு நான் பாபிலோன்ல இருந்து
கொண்டு போகப்படுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்தமான்ல. அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நானும் கதவை தட்டுறேன் வரவே இல்லை. என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு மகன் வந்தான். ஐயா வந்திருக்கிற, ஐயா வந்திருக்கு. ஓடி போய் எல்லாட்டையும் சொன்னார்கள். உடனே வந்தார்கள். நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ சைலண்டாக இருக்குது, போதகர் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவர் வரவில்லைன்னா எல்லாம் செல்ஃபோனில் இருக்கிறாங்க ஐயா. எல்லாரும் எதில் இருக்கிறாங்க? செல்ஃபோனில் இருக்கிறாங்க ஐயா. ஒரு வீடு அமைதியாக இருக்கணும்னா 5 செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா போதுமா? வீடு எப்படி இருக்கும்? வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை. ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருங்க, வாய் முடிடும். இன்றைக்கு சத்துருவானவன் எல்லா பரிசுத்தையும் ஒரு செல்போன் கையில் வாங்கி செல்போனுக்குள்ளே வச்சிருக்கிறான். மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், வாட்ஸ்அப் இருந்தால் போதும், ட்விட்டர் இருந்தால் போதும், ஃபேஸ்புக் இருந்தால் போதும், எல்லாமே இருந்தால் போதும். இன்றைக்கு பிள்ளைகள் அந்த பரிசுத்தத்தை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. மீடியா பாரு, சினிமா தேட்டருப்போ அதெல்லாம் கிடையாது. செல்போன்னாலேயே அநேக வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரியவருடைய பரிசுத்தமும் இழந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் டேனியல் போர் இடத்திலெல்லாம் கர்த்தரை முன்வைத்தான். கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அந்த பரிசுத்தத்தில் அவன் இருந்ததினாலே கர்த்தர் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவரிடத்திலே காணப்பட்டது. 3வது காரியம், தேவன் ஜெப வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் டேனியலுக்குள்ள தேவனுக்கென்று உண்மையாக இருந்தான். 3வது காரியம், தேவன் ஜெப வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமும் 7:14 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து கொடுப்பேன். அவர் தேசத்திற்கு, அவர் வீட்டுக்கு சேமத்தை கொடுப்பேன். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு திருப்பந்தி ஆராதனை இருக்கு. இந்த மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பந்தி ஆராதனை இருக்கு. நாம் இந்த திருப்பந்தி ஆராதனைக்காக எவ்வளவு தூரம் உபவாசம் இருந்து ஜெபித்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த திருப்பந்தி எடுக்க எனக்கு தகுதிப்படுத்துங்க, நான் திருப்பந்தி எடுக்க போகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம்? ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஆனாலும் நாம் ஜெபத்தோடு இந்த திருப்பந்தி எடுக்க வேண்டும், உபவாசத்தோடு திருப்பந்தி எடுக்க வேண்டும். நம்மளை நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்காக கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணிட்டு திருப்பந்தி எடுத்து பாருங்க, அதோட மகிமை வேற. எல்லாருமே நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாளைக்கு திருப்பந்திக்கு போறேன், இந்த வாரம் திருப்பந்தி, என்னைய அனுசரிக்க, என்னை தகுதிப்படுத்துங்க, தயார்படுத்துங்க. நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன் அப்பா, நீ எனக்குள்ளே வாருங்க. இந்த திருப்பந்தி எடுத்த பிறகு அடுத்து நான் பாவம் செய்யக்கூடாது, அடுத்து நான் தவறு செய்யக்கூடாது, என் வாயின் வார்த்தைகளோட பதறியோட நான் பேசக்கூடாது. நான் உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷன், நான் உம்முடைய அபிஷேகத்தினால் நிறையப்பட்டிருக்கிற நான் ஒரு கிறிஸ்தவன். எங்கே போனாலும் வாய் தவறியோட பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த திருப்பந்தி எடுக்கிறவங்களுடைய குவாலிட்டி என்னன்னா, அவ்வளவு பரிசுத்த ஜீவியம், அதே நேரத்தில் ஜெப வாழ்க்கை நிறைந்ததாய் காணப்படும். அதனால நாம் இந்த நாட்களிலே 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்படும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் தான் நம்மளுக்கு ஆயுதம். இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக இருக்கிற நம்மளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வது, நான் உங்களுக்கு 1வது காரியத்தை சொன்னேன், மனம் திரும்புகிறவர்களுடைய எதிர்பார்க்கிறார். தேவன் மனம் திரும்புகிற இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருப்பந்தியை விளையாட்டாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருப்பந்திக்கென்று உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த சிஸ்டர் கேட்பாங்களே, இந்த சிஸ்டர் கேட்பாங்களே என்று சொல்லி மனுஷனுக்காக, போதகருக்காக எடுக்காதபடி உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் என்னென்ன காரியத்தில் தாவீதை போல தாவீது பாவம் செய்துவிட்டு யாருக்குமே தெரியாது என்று சொல்லி, ராஜா என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி அவன் சைலண்டாக இருந்தான். ஆனால் கர்த்தரோ பார்த்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும், அது சின்ன சின்ன பாவமாக இருக்கலாம், சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், ஆஃபீஸ் காரியமாக இருக்கலாம், வீட்டு காரியமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம். ஜனங்களுக்கு தெரியாது ஐயா, ஆனால் உங்களை நேசிக்கிற இயேசு கேட்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
வாங்க, இயேசுவுக்கிட்ட வாங்க. மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனிடத்தில் வாருங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் கொடுப்போம். அவருக்கு அவருடைய தகப்பனாய் இருக்கிறார். மனம் திரும்பும் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது உடனடியாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மறைக்கவில்லை, குற்றச்சாட்டு வைக்கவில்லை. அவன் அப்படியே தன்னை சரண்டர் பண்ணது போல இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க சரீரத்துக்குள்ள அந்த பெரிய ஒரு மகிமை காணப்படியும். பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குற்றத்தை மன்னியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பிறருடைய குற்றத்தை மன்னித்து நாம் திருப்பந்தியிலே நாம் முன் வருவோம். ஆண்டவரே, எனக்கு செய்தவர்கள் 1000 பேர் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன், என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் வாழ முடியவில்லை, ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெப ஜீவியம் எனக்குள்ளே இல்லை, ஆனால் ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற காரியத்துக்கெல்லாம் நான் முன் வருகிற சாமி. என் வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என் நடத்தை எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தாலே நாங்கள் எல்லாரும் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து இயேசு எங்களை தேடி வந்தீர். உங்கள் இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு திருப்பந்தி எடுப்பதற்கு திருச்சபையிலே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எங்களை வைத்திருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். திருப்பந்தியை நாங்கள் இன்னும் தாழ்மையோடு அனுசரிக்க, பயத்தோடு அனுசரிக்க, இன்னும் உங்களை ஒப்பு கொடுத்து அனுசரிக்க, இதை நாங்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளாதபடி, இதை வேண்டாம் என்று ஒதுக்காதபடி, தேவனோடு எனக்கும் என் தேவனுக்கும் ஐக்கியம் இருக்கிறது. தேவனோடு நான் பங்காயிருக்கிறேன். அவர் வரும்பொழுது கேட்பார், என் மகனே, இந்த திருச்சபையில் நீ அங்கத்தினாய் இருந்தாய், சபையை நேசித்தாய், மக்களை நேசித்தாய், என்னை நீ நேசிக்க மறந்து போனாய், என் பந்தியிலே நீ வருவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தாய், எத்தனை முறை உனக்கு நான் வாய்ப்பு தந்த போதிலும் நீ அதை புறக்கணித்து போனாய் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களிடத்தில் கேட்காதபடி நாங்கள் எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக இருக்க நீர் எதிர்பார்க்கிறீரோ, எவ்வளவு தூரம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீரோ, எவ்வளவு தூரம் எங்கள் இருதயம் மனம் திரும்புதலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம், அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்ற பரிசுத்தாவினர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே